கோவிஷீல்டு தடுப்பூசியை கண்டுபிடித்த அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்கு மூலமாக கோவிஷீல்டு தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படும். அப்படி என்ன பக்க விளைவு என்றால் இரத்தம் உறைதல் ஏற்படும். அது மட்டுமல்ல, இரத்த அணுக்கள், இந்த வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட்ஸ், அதெல்லாம் குறையும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது என்னமோ சாதாரண ஒரு செய்தி அல்ல. இரத்தம் உறைஞ்சா என்ன ஏற்படும்? ஹார்ட் அட்டாக்கே ஏற்படும், இதய துடிப்பு நின்று போயிடும். அதே போல் வெள்ளை அணுக்கள் சிகப்பு அணுக்களில் உள்ள அந்த பிளேட்லெட்ஸு அது குறைஞ்சா உயிர் தட்டுகள், இரத்த அணுத்தட்டுகள் அதெல்லாம் குறைஞ்சா என்ன ஆகும்? நோய் எதிர்ப்பாற்றல் குறையும். நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சா மரணத்துக்கு இட்டு செல்லும். அப்போ இவ்வளவு பெரிய பக்க விளைவுகள் இருப்பதை இந்த வாங்கிய நாடுகளும் உற்பத்தி செய்த நிறுவனமும் இதை விற்றவர்களும் எல்லாமே மூடி மறைத்துவிட்டு இன்றைக்கு எந்த அடிப்படையில் இவர்கள் சொல்கின்றார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு மருத்துவ சேவை என்பது மாபெரும் கொள்ளையடிக்கின்ற தொழிலாக மாறிவிட்டது. மருத்துவம் ஒரு காலத்தில் சேவையாக இருந்தது, அது தொழிலாக மாறி பல ஆண்டுகளாக மாறிவிட்டது. இன்றைக்கு மருத்துவ மாஃபியா கைகளிலும் அதே போல கார்ப்பரேட் முதலாளிகள் கைகளிலும் மருத்துவத்துறை போயிடுச்சு. அதை அவங்க மொழியில் சொல்கிறதுனா எப்படி சொல்லணும்னா, முதல்ல மருந்தை கொண்டுபிடி, அதுக்கப்புறம் மருந்துக்கு ஏற்ற நோயை கண்டுபிடி என்று மருத்துவ மாஃபியா உலகில் ஒரு சொல்லாடல் உண்டு. அதைத்தான் இன்றைக்கு அவர்கள் மெய்பித்து காண்பித்திருக்கின்றார்கள். அப்போ இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டவர்கள் உலகம் முழுவதும், இந்திய ஒன்றியம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் பல கோடி மக்கள் முதல் தவணை தடுப்பூசி, இரண்டாவது தவணை தடுப்பூசி, அதுவும் பத்தாமல் பூஸ்டர் தடுப்பூசி என்று தொடர்ச்சியாக நாம் போட்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, இந்த தொடர்ச்சியாக இந்த 3 மருந்தை எடுத்தவங்களும் இறந்து போயிருக்காங்க. உலகம் முழுக்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதற்கு காரணம் என்ன? அஸ்ட்ராஜெனிகாவும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து தயாரித்த இந்த கோவிஷீல்டுங்கிற தடுப்பூசி. அப்போ இத்தனை பேர் மரணத்திற்கு யார் காரணம் அப்படின்னா இந்த நிறுவனம் தான் காரணம். இந்த நிறுவனம் மட்டுமல்ல, இந்த ஊசி நல்ல ஊசி, இதை போட்டுக்கிட்டா நோய் நோய் முற்றிலும் சரியாயிடும், அப்போ தான் நாங்கள் உலகம் முழுக்க உங்களை நடமாட விடுவோம் அப்படின்னு நம்மளை கட்டுப்படுத்தின அரசாங்கமும் குற்றவாளி தான். இதை வாங்கி விற்ற நிறுவனங்கள் குற்றவாளி. இந்த மருந்தை நம்பி வாங்கி நம்மளை மீண்டும் ஒரு நோயாளியாக்கை மரண படுகொலியில் தள்ளிய இந்த அரசாங்கமும் ஒரு குற்றவாளி. அப்போ யார் குற்றவாளி என்பதை நீங்களே முடிவு செய்து கொள். நம்மளை ஆண்டு கொண்டு அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கின்ற, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற 56 இஞ்சி ஆணழகன் ஐயா நரேந்திர மோடி குற்றவாளி, ஒரு கொலைகாரர். அதை நம்பி இந்த ஊசியை தமிழ்நாட்டில் கட்டாயம் போட்டுக்கிட்டு ஆகணும்னு நம்மளை கட்டாயப்படுத்தின திராவிட அரசுகள் குற்றவாளி. இந்த மருந்தை தயாரித்த நிறுவனங்கள் குற்றவாளி. இந்த மருந்தை விற்பனை செய்த அத்தனை பேரும் குற்றவாளி. சரி, அப்போ இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோமே, இத்தனை பேர் நம்ம இறந்து போயிருக்கின்றார்களே, இவர்களுக்கு யார் நட்டையீடு தருவது? பணத்தை கொடுத்து சரி செய்து விட முடியுமா? எத்தனாயிரம் பேருக்கு நீங்கள் பணம் கொடுப்பீங்க? எத்தனை கோடி கொடுப்பீங்க? இழந்த உயிரை மீட்டு கொண்டாந்து தர முடியுமா? அப்போ மனித உயிர்கள் இவர்களுக்கு மலிவாகி போய்விட்டது. மக்களின் மீது அக்கறை இல்லை. அப்ப யார் மீது அக்கறையாக இருக்கின்றார்கள் என்றால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அக்கறையாக இருக்கின்றார்கள். மருத்துவ மாஃபியா கும்பலுக்கு இவர்கள் அக்கறையாக இருக்கின்றார்கள். சொந்த நாட்டு மக்களுக்கு இலவசமாக தரமான மருத்துவத்தை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பேதம் இல்லாமல், பணக்காரன் ஏழை என்கின்ற பேதம் இல்லாமல் அனைவருக்கும் சரியான மருத்துவம், சமமான மருத்துவம், ஒரே மருத்துவம், இலவச மருத்துவம், அரசாங்கமே அதை நடத்தும் என்று சொல்வதற்கு வக்கற்றவர்கள், துப்பவற்றவர்கள் ஆட்சியில்தான் இவ்வளவு பெரிய அவலம் நடந்திருக்கின்றது. அப்ப இவர்கள் ஒட்டுமொத்த பேரும் குற்றவாளிகள். மனித உயிரை மயிராக நினைத்து இவ்வளவு கீழ்த்தரமான செயலில் இவர்கள் இறங்கி ஒட்டுமொத்த பேரும் நம்முடைய சாவிற்கு காரணமாக இந்த மரண வியாபாரிகள் மாறியிருக்கின்றார்கள். இப்படியா